அனைவருக்கும் வணக்கம். வரலாறு என்றது புதிய நிலங்களையும் நாடுகளையும் கடல் மார்க்கங்களையும் கண்டறிய வழிகோலி இருக்கிறது. உலகம் உருண்டையானது என்றது கூட கடற்பயணங்களால் தான் தெரிய வந்தது. கடற்பயணங்கள் இல்லை என்றால் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்குள் நுழைந்து ஆண்டிருக்க முடியாது, அமெரிக்காவையும் கண்டுபிடித்திருக்க முடியாது. நாம் அறிந்திராத கடற்பயணங்கள் பல, அவற்றில் ஏற்பட்ட வலிகள் பல. அவை பற்றித்தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். முந்தைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஐரோப்பாவில் கடற்பயணம் அப்படி என்று சொன்னாலே பயந்தார்கள். குதிரையில் ஒட்டகத்தில் அதிக பயணம் செய்தார்கள். கடல் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தில் பயணம் செய்யும் போது வேண்டிய இடத்துல நிறுத்தி உணவையும் நீரையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடலில் அப்படியல்ல. ஐரோப்பாவில் இருந்து கடற்பிரயாணத்தை செய்தவர்களுக்கு ஒரு நோக்கமல்ல, பல நோக்கங்கள் இருந்தன. ஆசியாவிற்குள் சென்றால் செல்வந்தராகிவிடலாம் என கப்பல் பிரயாணம் செய்தார்கள். அரசியல் காரணங்களுக்காக கப்பல் பிரயாணம் செய்தார்கள். அறிவியல் காரணங்களுக்காகவும் அறிவியல் ஆய்வுகளுக்காகவும் கப்பல் பிரயாணம் செய்தார்கள். சிலர் சாகசத்திற்காக பிரயாணம் செய்தார்கள் என பல வகையுண்டு. வரலாறுகள் பல மக்களிடம் வேறு விதமாக சென்று விடுவதும் உண்டு. அப்படித்தான் அமெரிக்காவின் கதையும். அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் யார் அப்படி என்று சொல்லி கேட்டோம் சொன்னா உடனே எல்லாரும் சொல்வார்கள் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அப்படி என்று சொல்லி. ஆனா உண்மை வேறு மாதிரி என்பார்கள். அந்த வரலாறு இதுதான். அமெரிக்கோ வெஸ்பூச்சி. ஒரு வேலையை ஒரு இடத்திலிருந்து செய்ய தெரியாதா உனக்கு அப்படி என்று சொல்லி வெஸ்பூச்சியை பார்த்து கேட்காதவர்கள் யாரும் இல்லை. ஒரு வேலையில சேர்ந்து ஒரு வார காலம் அல்லது சில நாட்கள் மட்டுமே அந்த வேலை இருப்பார். அந்த வேலை சரியில்லை அப்படி என்று சொல்லிட்டு வேறொரு வேலைக்கு தாவிடுவார். சொந்த தொழில் செய்ய போறோம் அப்படி என்றுவார். அங்கும் இங்கும் அது இது என சுட்டித்திருந்து நிறைவில் 45வது வயதில் கடற்பிரயாணங்களில் ஆர்வம் காட்டத் தொடங்கினார் வெஸ்பூச்சி. அமெரிக்கோ வெஸ்பூச்சி. இவர் யார், எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தால் இவர் இத்தாலியைச் சேர்ந்தவர். இத்தாலி புளோரன்ஸைச் சேர்ந்தவர். 1454ஆம் ஆண்டு மார்ச் 9ஆம் தேதி பிறந்தவர். பல துறைகளில் வேலை செய்தாலும் கடல் பயணம் மற்றும் கண்டுபிடிப்பு மீது ஆர்வம் அதிகரித்து அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். பொதுவாக இவரை பற்றி சொல்றது அப்படின்னு சொன்னா இத்தாலிய கடல் பயணி மற்றும் வரைபட நிபுணர் என்று சொல்வார்கள். இவர்தான் அமெரிக்கா ஒரு புதிய கண்டம் என்று உலகிற்கு விளக்கிய முக்கியமான ஒருவர். முதல்ல கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்து இது இந்தியா என்றுதான் நினைத்தாராம். ஆனால் வெஸ்பூச்சி தான் இது புதிய கண்டம் என்று தெளிவாக கூறினார். இதனால் உலக வரைபடத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்வார்கள். தென் அமெரிக்காவினுடைய கரைகள், அதாவது பிரேசில், வெனிசூலா பகுதிகள் நோக்கி இவர் பயணம் செய்தார். அவர் சென்ற இடங்கள் முன்பு யாரும் சரியாக பதிவு செய்யாத புதிய நிலப்பரப்புகள் என்பது குறிப்பிடத்தக்கது. 1499 முதல் பல கடல் பயணங்களில் இவர் பங்கேற்றார். இவர்தான் இந்த வெஸ்பூச்சி. அவரை பற்றிய ஒரு விரிவான விஷயத்தை தான் இன்றைக்கு இந்த காணொலியில பார்க்க போறோம். பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு. வாங்க உள்ள போய் இன்னும் பல விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என் வாழ்க்கை இனி கடலோடு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவருடைய நண்பர்கள் எல்லாரும் சிரித்தார்களாம். வளமை போல இன்னும் ஒரு வாரத்திற்கு இவன் மாறிவிடுவான், இன்னும் ஒரு வாரத்தில் அப்படியே மாறிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரித்தார்களாம். மிகுந்த ஆர்வத்தோடு தன்னை முற்றுமுழுதாக இந்த கடல் பிரயாணங்களில் ஈடுபடுத்தினார். கடல் மீதான அவருடைய ஆர்வம் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே அப்படியே போயிட்டது. அவர் ஒரு விரைவிலேயே முக்கியமான ஒரு கடல் பயணியாக அவரை மக்கள் அங்கீகரிக்கவும் தொடங்கிவிட்டனர். அமெரிக்கோ வெஸ்பூச்சிக்கு இந்த கரிபியன் தீவுகளை சுத்தி பார்க்கணும் என்று சொல்லி வெகு நாளாவே ஒரு ஆசை இருந்துச்சு. கிழக்கிந்திய தீவுகள் குறித்தும் இந்தியா குறித்தும் இதுவரை ஒருவரும் கண்டுபிடிக்காத புதிய பகுதிகள் குறித்தும் அவர் கனவு காண ஆரம்பித்தார். 1499 முதல் கடல் பயணங்களின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு கடற்பயணங்களை அவர் ஆரம்பித்தார். கொலம்பஸ் 1492ஆம் ஆண்டு அமெரிக்காவை கண்டுபிடித்ததாக சொல்வார்கள். கொலம்பஸ் கண்டுபிடித்தது அமெரிக்காவை அல்ல, பஹாமாஸ் தீவுகளைத்தான். அதனால் அதையே அவர் அமெரிக்கா என்று நினைத்திருந்தார். கொலம்பஸனுடைய இந்த தவறை சுட்டிக்காட்டியவர்களில் மிக முதன்மையானவர் அமெரிக்கோ வெஸ்பூச்சி. 1501ஆம் ஆண்டு தற்போதைய தென் அமெரிக்காவில் உள்ள பெடகோனியா என்னும் பகுதிக்கு சேர்ந்தார் அமெரிக்கோ. ரியோ டி ஜெனீரோ பகுதிகளையும் அவர் பார்த்தார். இதையெல்லாம் பார்க்க அவருக்கு வியர்ப்பு ஏற்பட்டது. இந்த பகுதிகள் எல்லாம் ஆசியாவில் இருந்து பெரிதும் வேறுபட்டிருப்பதை அவர் கண்டார். இந்த பகுதிகள் ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இதுவரை அறிமுகம் ஆகாதவை என்பதையும் அவர் தெரிந்து கொண்டார். இப்போது நாம் அமெரிக்கா என்று அழைக்கும் கண்டம் இதுவே. கொலம்பஸ் கண்டடைந்தது இந்த அமெரிக்காவை அல்ல. தன் கண்பு பிடிப்பை அமெரிக்கா பகிர்ந்து கொண்ட போது உலகம் திகைத்து போனது.
இப்போதுதான் கப்பலில் காவலடி எடுத்து வைத்திருக்கும் ஊர் பேர் தெரியாத ஒரு மாலுமி கொலம்பஸையே தவறு என்று சொல்கிறாரே, இவரை நம்பலாமா? கொலம்பஸை காட்டிலும் இவர் திறமையானவரா? இவர் அவரையே மறுத்து பேசும் அளவிற்கு அதற்குள் வளர்ந்து விட்டாரா என்றெல்லாம் மக்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆனால் அமெரிக்கோ வெஸ்பூச்சி உறுதியாக இருந்தார். என்னை நம்புங்கள், கொலம்பஸ் புதிதாக எதையும் கண்டுபிடிக்கவே இல்லை. அவர் கிழக்கிந்திய தீவுகளுக்கு மட்டுமல்ல, ஆசியாவுக்கே சென்றதில்லை என்று இவர் சாதித்தார். அமெரிக்கா என்று இன்று அழைக்கப்படும் பிரதேசம் தனி கண்டமல்ல, அது இரண்டாக பிரிந்து கிடக்கிறது என்று அறிவித்தார் அமெரிக்கோ. வட அமெரிக்கா என்பது தனியொரு பிரதேசம், தென் அமெரிக்கா என்பது தனி. இது கொலம்பஸுக்கு தெரியவில்லை. அவருக்கு மட்டுமல்ல, ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா என்று எந்த நாட்டில் இருப்பவர்களுக்கும் தெரியவில்லை என்று அமெரிக்கோ புரிய வைத்தார். அமெரிக்கோ இத்தாலியில் பிறந்தவர். ஆனால் அவருடைய கடல் பயணங்களை ஆதரித்தவர் ஸ்பெயின் அரசரான ஃபெர்டினண்ட். கொலம்பஸுக்கே சவால் விடும் அமெரிக்கோவால் நிச்சயம் சாதனைகளை படைக்க முடியும் என்று அரசர் நம்பினார். கப்பலை செலுத்த கற்றுத்தரும் பயிற்சி பள்ளியொன்றை தொடங்கி அமெரிக்கோவை அதற்கு பொறுப்பாக்கினார். அமெரிக்காவின் ஆர்வம் பல மடங்கு அதிகரித்தது. தன்னுடைய கடல் பயணங்கள் மூலம் தொடர்ச்சியாக புதிய விடயங்களை அவர் கற்றுக்கொண்டு வந்தார். அனைத்தையும் அவர் மக்களிடம் பகிர்ந்து கொண்டார். அமெரிக்காவை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பவும் மதிக்கவும் தொடங்கினார்கள். ஒரு கட்டத்தில் அமெரிக்கோவை விட்டால் இந்த உலகை புரிந்து கொள்ள வேறு வழியே இல்லை என்னும் அளவிற்கு அவருடைய உயர்வான இடத்தை அளித்து மரியாதை செலுத்தவும் தொடங்கினார்கள். அமெரிக்கோவும் புதிதாக பல கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தி கொண்டே இருந்தார். வரைபடங்களை திருத்தினார், புதிய வரைபடங்களை உருவாக்கினார். கடல் பயணத்தை மேலும் துல்லியமாக அறிவியல் பூர்வமாக மாற்ற முடியுமா என்று ஆராய்ந்தார். பயணம் மேற்கொள்ளும் போதே தன்னுடைய ஐரோப்பிய நண்பர்களுக்கு கடிதங்கள் எழுதினார் அமெரிக்கோ வெஸ்புக்கி. தான் கண்ட புதிய பிரதேசங்களை அதில் அவர் விவரித்திருந்தார். பழங்குடி மக்களின் நடை, உடை, உணவு வழக்கங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார். அவர்களுடைய கடவுள் யார், அந்த கடவுளை எப்படி வழிபடுகிறார்கள் என்பதையும் அவர் அறிந்து கொள்ள விரும்பினார். அமெரிக்கோ எழுதிய கடிதங்களும் கட்டுரைகளும் திரட்டப்பட்டு புத்தகங்களாக வெளிவரத் தொடங்கின. அமெரிக்கோவின் புகழ் மேலும் பரவியது. 25 ஏப்ரல் 1507 அன்று வெளிவந்த வரைபடத்தில் தான் முதல் முறையாக அமெரிக்கா என்னும் பெயர் பயன்படுத்தப்பட்டது. இந்த பெயர் எப்படி வந்தது தெரியுமா? அமெரிக்கோவிடம் இருந்துதான். கொலம்பஸ் அல்ல, அமெரிக்கோவே புதிய கண்டத்தை கண்டுபிடித்தார் என்பதால் அவர் பெயரை அந்த கண்டத்திற்கு சூட்டுவதுதான் சரியானது என்று இந்த வரைபடத்தை உருவாக்கிய ஜெர்மனியர் ஒருவர் நினைத்தார். அதுவரை அந்த பிரதேசங்களுக்கு புதிய உலகம் என்னும் பெயர்தான் இருந்தது. நியூ வேர்ல்ட் என்றே கூறி வந்தார்கள். மேலும் சிலர் வேறு பெயர்களை வைத்திருந்தார்கள். இதுவரை அறியப்படாத புதிய உலகத்தை தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் விவரித்த முதல் கடற்பயணி அமெரிக்கோ வெஸ்புச்சி என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டது. அமெரிக்கா என்பது ஒரு கண்டமல்ல, 2 கண்டங்கள் என்பதை கண்டுபிடித்தவர் அவரே. இதனால் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா என்று 2 பெயர்களில் அந்த புதிய உலகம் பிரிக்கப்பட்டது. இரண்டிலும் அமெரிக்கோவின் பெயர் நிலைத்து நின்றது. கொலம்பஸின் தவறை கண்டறிந்தவர் என்னும் பெயரோடு அந்த தவறை சரி செய்தவர் என்னும் பெயரும் அமெரிக்கோவிற்கு வந்து சேர்ந்தது. அதற்கு பிறகு அமெரிக்கோ தொடர்ந்து பல பயணங்களை மேற்கொண்டார் என்றாலும் அவை பற்றிய செய்திகள் நமக்கு அதிகம் கிடைக்கவில்லை. ஒரு விடயத்தை மட்டும் சொல்லலாம். ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய தெரியாதா உனக்கு என்று அதற்கு பிறகு ஒருவரும் அமெரிக்கோவை பார்த்து கேட்டிருக்க மாட்டார்கள் என்று நம்பலாம். இன்று வரை அவர் பெயரை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதைவிட வேறு பெரிய சாதனை என்ன இருக்க முடியும்? இந்த விஷயத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு இந்த விஷயம் அப்படி கிடைச்சது அப்படின்னு சொன்னால், கடல் பயணங்கள் அப்படி என்ற ஒரு அருமையான நூல் என்று வாசிக்க கிடைத்தது. அதில் மருதன் என்கின்ற எழுத்தாளர் இந்த விடயங்களை சேகரித்து அவர் தனது நூலாக பதித்திருக்கிறார். பல வருடங்களுக்கு முதல் இந்த நூல் வெளிவந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். எனக்கு அண்மையில் கிடைத்தது கடல் பயணங்கள் என்னும் நூல். இதிலிருந்து தான் இந்த தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சேனல் ஒன்னோடு இணைந்தீர்கள். பல சுவாரஸ்யமான தகவல்களை உங்களோட பகிர காத்திருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு அறியப்படுத்துங்கள். உலக வரலாறுகளையும் பல சுவாரஸ்யங்களையும் சேனல் ஒன் மூலமாக அறிந்து கொள்ளுங்கள். நன்றி.